எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம எலுமிச்சை சாகுபடி பத்தி உள்ள நுணுக்கங்கள பல்வேறு பகுதிகளா பிரிச்சு கொடுத்துட்ருக்கோம். அதில இன்றைய பதிவு வந்து பகுதி 2. ஆ இன்றைய பதிவில் நம்ம பராமரிப்பு சம்மந்தமான விஷயங்கள பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு தகவல குடுத்துட்டு, இந்த கன்று நடவு முறையில ஒரு சிறு தகவல குடுத்துட்டு, பராமரிப்பு சம்மந்தமான விஷயங்கள நம்ம பார்க்கலாங்க. இந்த ஒட்டுக்கன்று, விதைக்கன்று 2 வகையில நான் 2மே பயிர் செஞ்சிருக்கேன். இந்த ஒட்டுக்கன்று வந்து பிரதானமா நான் பாலாஜி ரகம் தான் தேர்வு செஞ்சு நான் நடவு செஞ்சுருக்கிறேங்க. அதில இந்த நம்ம குழியில வைக்கும்போது இந்த ஒட்டு வந்து உள்ள மண்ணுக்குள்ளார போற மாரி பார்த்துக்கணுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது ஒன்று தான். நாட்டுக்கன்றுகள் பூராமே வந்து நம்ம சொந்தத்திலேருந்து வாங்கி வச்சது தான். அதுவுமே நல்லா வந்திருக்குங்க. அந்த பகுதி 1ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, அதுக்கான வித்தியாசங்கள், எடை இதெல்லாமே நம்ம தெளிவா பார்த்துருந்தோம். ஸோ இந்த தகவல சேர்த்துக்கிட்டு நம்ம பகுதி 2க்குள்ளார போலாம். இந்த பராமரிப்பு சம்மந்தமான பகுதியிலேங்க நம்ம இந்த நீர் தேவைகள், களை எடுத்து எப்படி மரத்த நம்ம சுத்தமா வச்சுக்கணும். கவாத்து நம்ம ஏன் இந்த எலுமிச்சை மரத்த பொறுத்தவரைக்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு உண்டான செலவுகள் எப்படி என்னங்கிறத விவரத்தையும் நம்ம பார்த்துருவோம். எலுமிச்சையை பொறுத்தவரைக்கும் நீர் தேவைகள் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவே கம்மி. நம்ம பகுதி 1ல நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த படத்தில நான் உங்களுக்கு ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கேன். நான் மாதம் 1லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதாவது நடவு செஞ்சு தண்ணி விடுறோம். அது ஒரு 3 லிட்டர் அளவுல இருக்கு. இந்த மாதங்கள் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியினோட அளவு நம்ம வந்து கூட்டிக்கிட்டே போகலாம். கூட்டிக்கிட்டே போகும்போது ஒரு வளர்ந்த மரத்துக்கு 36 மாதம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான வளர்ச்சி. பூ பூத்து காய்கள் வரக்கூடிய சூழ்நிலை இந்த 36 மாதத்துக்குள்ளார நடந்துரும். ஸோ அப்படி இருக்கிறபோது நம்மளுக்கு அதிகபட்சமா ஒரு 20லேருந்து 25 லிட்டருக்குள்ளார நம்ம மெயின்டெயின் பண்ணாவே, இந்த தண்ணீர் தேவைகள நம்ம பூர்த்தி செய்ய முடியுங்க. அதாவது ஈரப்பதம் வந்து இருக்குதான்னு முதல்ல நீங்க பார்க்கணும். ஆ ஒரு தண்ணி விட்டது ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஈரப்பதம் கரெக்ட்டா இருக்கா? செடி ஏதாவது வாடியிருக்கா? அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நான் பகுதி 1ல ஒரு பிஹெச் மீட்டர் அப்படிங்கிறத குடுத்துருந்தேன். அதிலேயே நம்ம ஈரப்பதத்த கூட நம்ம செக் பண்ணிக்கலாங்க. அது ஒரு 3 இன் 1 மீட்டர் தான். ஸோ அது நம்ம வந்து பிஹெச் லெவல் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஈரப்பதத்தையும் அதிலேயே நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ தண்ணீர் அதிகமா குடுக்காதீங்க. அப்படி குடுக்கும்போது உங்களுக்கு அந்த நான் சொன்ன பிரச்சனைகள் பூ கொட்டுறது, பூ எடுக்காம இருக்கிறது, இந்த மாரி சிரமங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த வெயில் அதிகமா இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு வாடல் ஏற்படலாம். தண்ணி நீங்க 7 நாட்களும் ஒரு முறை குடுக்கும்போது, நடுவுல ஏதாவது வாடி இருக்கான்னு பாருங்க. அப்படி பார்த்து வாட ஆரம்பிச்சதுன்னா, நீங்க தண்ணீர் தாராளமா குடுக்கலாங்க. பிரிச்சு குடுங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு 25 லிட்டர் நான் வந்து மேக்ஸிமம் போட்டிருக்கேன். அத கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கூட நீங்க குடுத்துக்கலாம். அதிகமா தண்ணீர் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு இது தானுங்க. அடுத்தது நம்ம பராமரிப்பு விஷயத்தில பார்க்கணும்னா, இந்த களை எடுக்கிறதுங்க. இந்த படத்தில பாருங்க, மரம் வந்து தூர்லருந்து ஒரு 2 அடி தோராயமா வந்து ஒரு வட்டப்பாத்தி அமைச்சு, அதில தண்ணி கொடுத்து உரங்கள்லாம் அதில போட்டுட்ருக்காங்க. இந்த மாரி நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டே வரணுங்க. இந்த மரத்த களை இல்லாம பார்த்துக்கணும். மரத்த சுத்தியுமே களை இருக்கக்கூடாது. ஏதாவது கொடிகள் படறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில விதைகள் விழுந்து அதில கொடி வந்து மரத்த சுத்திக்கிற வாய்ப்பு இருக்கு. அதெல்லாமே இந்த களை எடுக்கும்போது எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டுருங்க. அந்த அதே மாரி உங்க தோட்டத்தையும் வந்து சுத்தமா வச்சுக்கணுங்க. இப்போ நீங்க ஊடு வேற ஏதாவது போடணும்னு நெனச்சீங்கன்னா கூட, இந்த பயிர பாதிக்காத வகை, அதாவது தண்ணி முறையிலயுமே இந்த மாரி கொடிகள் படுறதுமே இல்லாத மாரி ஒரு பயிர நீங்க செய்யும்போது தாராளமா செய்யலாம். ஆனா மரம் எக்காரணத்த கொண்டும் சுத்தமா இருக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு வளர்ச்சி கரெக்டான விதத்தில இருக்குங்க. அடுத்தது நம்ம பராமரிப்பு முறையில இந்த கவாத்து ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருவோங்க. ஏன்னா கவாத்துங்கிறது இன்னைக்கு கொய்யாலாம் நீங்க பண்றத பார்த்துருப்பீங்க. அதே மாரி நம்ம எலுமிச்சை மரத்துக்கு கவாத்து பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அந்த மரம் வந்து அதிக அழுத்தத்த வந்து தாங்கிக்காதுங்க. அது வந்து நோய் தாக்குதல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆ ஈஸியா வந்து இந்த மரத்துக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இந்த மரம் நட்டதுலேருந்து, அதாவது அந்த மரம் நட்ட அந்த அடிப்பகுதியிலிருந்து ஒரு 3 அடி வரைக்கும் நம்ம வந்து பக்க கிளைகள் வராம பார்த்துக்கலாம். அத நீங்க வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறையோ, இல்ல வருடம் ஒரு முறையோ வந்து இந்த பக்க கிளைகள இந்த பனி காலம் முடிஞ்சு நீங்க அந்த வெயில் காலம் ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு சீசன்ல பக்க கிளைகள வெட்டி விடலாம். அந்த வெட்டி விட்டதுக்கப்புறம் அது வழியா நோய் தாக்குதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து இயற்கை முறையில ஏதாவது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி அத வந்து வச்சு விட்டுருங்க.
அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இந்த நம்மகிட்ட இருக்கிற இந்த அலோவேரா ஜெல், அதாவது நம்ம கத்தாழையோட அந்த பேஸ்ட் மாதிரி ஒன்று வரும். நீங்கள் கத்தாழைய உடைச்சிங்கன்னா அதில் மஞ்சள் கலந்து கூட ஒரு வச்சு விடலாம். சாணம் பூசலாம். ஆனால் சாணம் பூசும்போது கொஞ்சம் மஞ்சள் சேர்த்திக்கிங்க. ஏன்னா சாணம் மூலியமாக இருக்கிற நோய்கள் வந்து இந்த மரத்தை தாக்கிடக்கூடாது. இதெல்லாம் இயற்கை முறையில் நம்ம வந்து இந்த நோய் வந்து நம்ம வெட்டுற கிளைகள் மூலிமா வந்து உள்ள மரத்துக்கு போகக்கூடாதுங்க. அதே சமயம் பெரிய கிளையெல்லாம் வெட்டிடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்க கிளைகள் வந்து சரி செஞ்சு மரத்தை ஒரு ஷேப் கொண்டு வந்து இது பண்ணிக்கங்க. ஏதாவது கிளைகள் வந்து சாய்வாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது மரம் வந்து ஒட்டு ரகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டெம்மு வரும். ஆனால் அதே மாதிரி சில ஒட்டில் வந்து 2, 3 ஸ்டெம் வரதுக்கு உண்டான ஒட்டும் வந்து போடும்போது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் நேராக வர மாதிரி குச்சியை வச்சு சரி பண்ணிக்கிட்டு, இந்த பக்க கிளைகள் வந்து அப்பப்போ நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இதுதாங்க மெயினாக அந்த கவாத்து செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து மரத்தை ஒரு ஷேப்பு கொண்டு வரதுக்கு உண்டான வழிமுறைகள். இந்த பக்க கிளைகள் வெட்டும்போது நீங்கள் அருவாள், கத்தி இந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது மரத்தை சேதாரம் படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ரூனிங் சிசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகள்லையும் ஆன்லைன் தளத்துலையும் விற்கிதுங்க. அதை ஒரு சின்னதாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பக்க கிளைகள் எடுத்து வர்றதுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம பராமரிப்பு செய்யக்கூடிய வேலைகளுக்கு உண்டான செலவினங்களையும் பார்த்துடலாங்க. களை எடுக்கிறது 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா தண்ணி வந்து பாய்ஞ்சிட்டு இருக்கிறதுனால களைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் எப்பவுமே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு தோராயமாக ஒரு மரத்துக்கு ரூ. 40, 3 மாதம் ஒரு முறை நம்ம பண்ணுற மாதிரி போட்டுருக்குறோங்க. உழவு செலவு, அதாவது நீங்கள் வருடம் 2 முறை கண்டிப்பாக உழவு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. பட் உங்களுக்கு தோட்டம் பூரா வந்து களைகள் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக சுத்தம் செய்யணும். இதே நீங்கள் இந்த உழவு செலவுங்கிறது ஊடுபயிராக ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான செலவுகள் வந்து இதில் மிச்சமாகலாங்க. அப்புறம் உழவு செய்யும்போது இந்த குழிகளை வந்து அழிஞ்சிரும். இது மறுபடியும் நம்ம சரி செய்யணும். அதுக்கு வந்து தோராயமாக ஒரு ஒரு குழிக்கு வந்து ரூ. 70 அப்படிங்கிறது வாங்கிட்டு இருக்கிறாங்க லேபர்ஸ் இன்றைக்கி. அது நம்ம 2 தடவை உழவு செய்யும்போது 2 தடவை பண்ணுறதுக்குரிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 140 வருதுங்க. இந்த செலவுகள் எல்லாம் நம்ம சேர்த்துனோம்னா ஒரு ரூ. 250 ஒரு மரத்துக்கு தோராயமாக. ஒரு ஏக்கர் 150 மரம் இருக்குது அப்படிங்கும்போது 37,500 வருதுங்க. இது 3 வருடம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம 3 வருடம் எந்த ஒரு வருமானமும் இதில் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஆரம்பகட்ட நடவு செலவு இதெல்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களோட முதல். நீங்களே இந்த வேலையை செஞ்சாலும் இதுக்குண்டான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி செய்ய போகிறதுனால நீங்கள் அந்த முதலீடை வந்து உள்ள செலவு வந்து நீங்கள் சேர்த்திக்கிறது நல்லதுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பின்னாடி வருமானமா இல்லை நஷ்டம் ஏற்படுதா அப்படிங்கிறதையும் நம்ம சரிவர பார்க்க முடியுங்க. இது போக வந்து இந்த இந்த செலவுகள வந்து நான் ஒரு அளவில் கட்டுப்படுத்த முடிஞ்சதுங்க. ஏன்னா நான் வந்து இந்த களை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் முக்கால்வாசிக்கு முடிஞ்ச வரைக்கும் நானே பண்ணிட்டேன். இந்த 2 வருட காலம் இங்கே இருந்ததுனால, தினமும் காலையில் சென்று ஒரு 5 மரத்துக்கு ஒரு வாட்டி களை எடுத்து விட்டுருவோங்க. அதுக்கப்புறம் இந்த உழவு பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வேறு எந்த ஒரு எல்லாமே உள்ள நம்ம பண்ணல. அதே மாரி இந்த தோட்டம் முழுதும் வந்து களை எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அரசாங்கத்தில 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு இருக்கு. அத நான் வருடம் ஒரு முறை எழுதி வச்சு வாங்கிட்டேங்க. இது நம்ம கூட்டு பட்டால இருந்ததுனால இந்த சாத்தியமாச்சு. தனி பட்டால இருந்ததுன்னா, உங்களுக்கு 3 வருடம் ஒரு முறை தான் வந்து நம்மளுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அவங்க வந்து வருடம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி குடுத்துட்டாங்க. அதனால அந்த செலவினங்கள வந்து நாங்க ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிஞ்சது. இது பல வகையில நீங்க கட்டுப்படுத்தலாம். ஆனா என்ன கட்டுப்படுத்தினாலும், இந்த முதலீடு வந்து இந்த 3 வருட காலம் இந்த மரத்துக்கு வந்து நம்ம போட்டு தான் ஆகணும். அத நம்ம பின்னாடி வர வருமானத்தில தான் சரி செஞ்சு கொண்டு போய்க்கணுங்க. இன்றைய பகுதி இதனோட நிறைவடையுதுங்க. நம்மள போன பகுதி பார்த்துட்டு சில நண்பர்கள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ட்ராகிங்கா இருக்கு. அதாவது கொஞ்சம் ஸ்லோவா போகுதுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த பகுதியில ஓரளவுக்கு நம்ம சரி செஞ்சுருக்கிறோங்க. அதே மாரி உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஆலோசனைகள நம்ம கமெண்ட் செக்ஷன்ல எப்பவும் போல போடுங்க. அப்படி போடும்போது அதனோட விஷயத்த நான் வந்து அடுத்த பகுதியில சேர்த்திக்குவேன். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு தனி பகுதியா கூட
நம்ம எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்கா சேர்த்து பண்ணலாங்க. அதாவது இது வந்து ஒரு வாழ்வாதார பிரச்சனையா நான் பார்க்குறேங்க. சில பேர் இந்த லட்சங்களில் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அ உடனுக்குடன் இறங்கி நம்ப அ வேலை செய்யும்போது நிறைய சிரமங்கள் நமக்கு சந்திக்க நேரிடும். அதையெல்லாம் ஓரளவுக்கு நாம வந்து முன்னாடியே என்னங்கிற விஷயத்த நம்ம சொல்லிட்டோம்னா, அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எல்லாமே கொஞ்சம் விவரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போங்க. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.